Hello friends, welcome to Jenny Cooks. Friends, இன்னைக்கு வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் யாருக்காவது பர்த்டே அல்லது வேறு ஏதாவது ஃபங்க்ஷன்னா நீங்களே உங்கள் வீட்டில் இந்த கேக் செஞ்சு பார்க்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு நான் மிக்ஸி தாங்க யூஸ் பண்ண போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். கேக்லாம் சாதாரணமாக இப்போ எல்லாருமே செய்யலாங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் 2 முட்டை நான் உடைச்சி ஊற்றிருக்கேன். இது கூட ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதில் 1/4 கப்போட கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது சன்ஃப்ளவர் ஆயில், அதுதான் எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த ஆயில் சேர்த்துக்கோங்க. கடலை எண்ணெயெல்லாம் சேர்த்துனிங்கன்னா கேக்கோட ஸ்மெல் மாறி போயிடும், டேஸ்ட்டும் மாறும். இந்த கப்பில் தான் நம்ம எல்லா பொருளுமே அளக்க போகிறோம். இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கரெக்டாக 1 நிமிஷம் மட்டும் அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போது இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது கேக் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஏதாவது குக்கருக்குள்ளே வைக்கிற ஸ்டாண்டு இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்தால் வச்சுக்கோங்க. இது மாதிரி அல்லது இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டாண்டு. உங்களோட கேக்கோட பாத்திரம் இது மேலே தான் வைக்கணும். அதுக்காக சின்னதாக ஏதோ ஒரு ஸ்டாண்டு ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போது அவன் எப்படி ப்ரீ ஹீட் பண்ணுவோமோ அதே மாதிரி இப்போது 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். உள்ள ஸ்டாண்டு வச்சுட்டு இந்த குக்கர் மூடியோட வாசர் எடுத்துருங்க. வாசர் எடுத்துகிட்டு மூடி போட்டுருங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது போல் ஒரு சல்லடை எடுத்துக்கோங்க. அடியில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்லேயே அளந்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா, இது பேக்கிங் பவுடர். இது நீங்கள் கடைங்களுக்கு போனீங்கன்னா இதை வாங்கி வச்சுக்கோங்க. அடிக்கடி கேக் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். இது பேக்கிங் பவுடர். இந்த பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்மக்கிட்ட எப்போவுமே இந்த மாதிரி 2 ஸ்பூன் வச்சுருப்போம். ஒன்று பெரிய ஸ்பூன், ஒன்று சின்ன ஸ்பூன். இதில் தான் நீங்கள் அளந்துக்கணும். இதுதான் டீஸ்பூன், இது டேபிள் ஸ்பூன். இது கூட 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா சளிச்சிக்கலாம். நம்ம கேக் செய்யும்போது இந்த மைதா மாவையும் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதெல்லாம் ஒரு 2-3 டைம் நல்லா சளிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேக் ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ மாவு நல்லா சளிச்சாச்சு. முட்டை, எண்ணெய், ஆயில் இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அது கூட இந்த மாவை சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெதுவெதுப்பான பால். ஃப்ரிட்ஜில் இருந்து சில்லுன்னு சேர்க்காதீங்க, கொஞ்சம் வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வெனிலா எசன்ஸ் ஒரு 4-5 ட்ராப்ஸ் சேர்த்துக்கோங்க. இதுதான் வெனிலா எசன்ஸ். இது எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். இது வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ கேக்கு தேவையான எல்லா பொருளும் கலந்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இங்கே இதே மாதிரியே கேக் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ கேக் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தூவி விட்டுருங்க. இது எதுக்காகனிங்கன்னா பட்டர் ஷீட் நம்ம போகிறதுக்கு பதிலாக இது நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்படி செய்யும்போது கேக் உங்களுக்கு பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக வரும். இப்போ இந்த பாத்திரத்தில் இதை ஊற்றிக்கலாம். ஊற்றினோடனே இப்போ குக்கர் நல்லா சூடாக இருக்கும். கை சுட்டுக்காத அளவுக்கு பொறுமையாக உள்ளே இந்த கேக் பேட்டர் வச்சுருங்க. இப்போ இதை உள்ளே வச்சிடலாம். இப்போது குக்கரோட மூடியில் உள்ள வாசர் எடுத்துருங்க. வாசர் எடுத்துகிட்டு நல்லா மூடி போட்டு அதோட வெயிட் மேலே வச்சுருங்க. நான் இப்போ சின்ன பர்னர் உள்ள அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இந்த கேக் வேகிறதுக்கு எனக்கு 50 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த கேக் 10 நிமிஷம் ஆற விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.